அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து நண்பர்களே, சகோதரர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் இஸ்லாமிய உலகமே வருத்தத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தியை பற்றி நாம் பேசப் போகிறோம் நண்பர்களே. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். கர்பலா என்ற அந்த ஒரு நிகழ்வு தான் நாம் பேசுகிறோம். கர்பலா என்ற ஒரு நிகழ்வு. நண்பர்களே, இந்த கர்பலா அந்த இடத்தில் நடந்த ஒரு போர், முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று நடந்த ஒரு போர். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்ன? சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளை அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, இறைவனுடைய பாதையில் யுத்தத்தில் கொல்லப்பட்ட தினம்தான் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள். எனவே இவர்களை நினைத்து கொல்லப்பட்டதை நாம் எண்ணி வேதனை அடைவதில் இது மிகைப்பு கிடையாது உறவுகளே. நாம் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இவருடைய பிறப்பிலிருந்து, அது ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிறப்பிலிருந்து சில விஷயம் நாம் தெரிந்து கொண்டு பிறகு நாம் அந்த கர்பலா நிகழ்வுக்கு வருவோமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹசன் மூத்தவர், ஹுசைன் இளையவர். இவர்கள் பிறந்த பிறகு இவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள். சொல்லுவார்கள், இந்த ஹசன் ஹுசைன் என்பது ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திற்கு முந்தைய அந்த அறியாமை காலத்தில் அந்த பெயர்கள் யாரும் அறிந்து வைத்திருக்கவில்லை. என்ன? ஹசன் ஹுசைன். இன்று நீங்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் ஹசன் இருப்பார், ஹுசைன் இருப்பார். ஆனால் இந்த பெயர்களை முதன்மையாக வைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேர பிள்ளைகளுக்காக என்பதா இம்ரான் பின் சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை பற்றி சொல்லுவாங்க. உஸதுல் காபா என்ற கிதாபில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாக தெரியுமா? ஹசன் ஹுசைன் அவர்கள் பிறந்த பிறகு இருவருக்கும் 2 ஆடுகளை அக்கீகாவாக கொடுத்தார்கள். குழந்தைக்கு பிறந்த பிறகு மொட்டை அடித்து அதனுடைய ரோமத்தை எடை போட்டு எடைக்கு எடை வெள்ளி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தார்கள். வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஃபாத்திமா அம்மா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அது ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போறாங்க. குழந்தையுடைய நானாகிட்ட எடுத்துட்டு போறாங்க. நபி கேட்டாங்க, பேர் வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஹர்பு என்று பேர் வச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ஹசன் என்பதா நபிசாம் பேர் சுட்டுறாங்க. ஹுசைன் அலி தான் அவங்க பிறந்த பிறகு இதே போன்று நபிசாசம் அவரிடத்துல அவங்க மருமகன் அலியை தான் அவங்க எடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது, பேர் வச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. திரும்ப ஹர்புன்னு சொல்றாரு. நபிசாசம் சொன்னாங்க, இல்லை ஹுசைன் என்பதா நபிசாசம் சொன்னதாக பதிவு செய்யப்படுது. அதே போன்று இந்த பெயர்களுடைய அமைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்தாங்களாம். ஷீர், ஷப்பீர், முஷ்பீர். இந்த பெயர்களை தான் எனது பேர குழந்தைகளுக்கும் அரபியில் சூட்டியுள்ளேன் என்பது நபிசாசம் சொன்னதா ஒரு செய்தியை பார்க்கிறோம். அந்த மொழியுடைய பெயர்கள் நான் அரபியில் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சூட்டியிருக்கிறேன் என்பதா நபிசாசம் சொன்னதா ஒரு செய்தி இருக்கு. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம இந்த நிகழ்வுடைய நாயகன். இவர் இப்போ இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நபிசாம் சொல்லுவாங்க, நான் ஹுசைனை சேர்ந்தவன், ஹுசைன் என்னை சேர்ந்தவர். விளங்குதுங்களா? நான் ஹுசைனை சேர்ந்தவர், ஹுசைன் என்னை சேர்ந்தவர் என்பதா நபிசாம் சொல்லக்கூடிய செய்தி. இன்னொரு இதில்
யார் அகல் பைத்தை சேர்ந்தவர், அவர்கள் அகல் பைத்தை சேர்ந்தவர்கள். அகல் பைத்தினரை விருப்பவன் நரகவாசி. யாருங்க அகல் பைத்து? நபி சாசனுடைய குடும்பத்தினர் தான் அகல் பைத் என்று சொல்லுவார்கள். இவர்களை நேசிக்க வேண்டும். இவர்களை விருப்பவன் நரகவாசி என்பதா நபி சாமி சொன்ன செய்தியும் பார்க்க முடிகிறது. சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் இவர்கள் இருவரும். நண்பர்களே, பல செய்திகள் நாம் வரலாற்றின் ஊடாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்ப இந்த கர்பலா நிகழ்வுக்கு முன்னாடி நடந்த சில விஷயத்தை பார்ப்போம். 4 கலீஃபாக்கள் இருந்தார்கள் வரலாற்றில் நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் 4 கலீஃபாக்கள் இருந்தாங்க இல்லையா? இதற்கு பிறகு அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா ஆகிறாங்க. அவங்க கலீஃபா ஆன நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஒரு நாட்டுடைய கவர்னராக இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தான் ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் வேண்டி நிற்கிறாங்க, அனுமதி கோர்றாங்க. அது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இதுல சண்டை செஞ்சிருவானா, முஸ்லிம்கள் மத்தியில் எந்த விதமான குழப்பங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் உண்டாகக்கூடாது என்பதற்காக வேண்டி இத்தனை ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. யாருங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 41 ரபியுல் அவ்வல் பிறை 5 பதவி என்ன செய்யறாங்க, முஆவியா அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குறிப்பிட்டு சொன்னா ஒரு 6 மாத காலம் ஆட்சி யார் செஞ்சிருக்கிறா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த பிரச்சனை தலையெடுக்கும் போது விட்டு கொடுத்து விட்டார்கள். பிறகு அதற்கப்புறம் ஹிலாஃபத்துடைய செய்தி வரும்போது நபிசாமி சொன்னதாக அப்துல் ரஹ்மான் சஃபீனா ரஹிமஹுல்லா அவர்கள் முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யக்கூடிய விஷயம்னா, இறையாட்சி ஹிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள் இருக்கும், அதன் பின்னர் மன்னராட்சி தோன்றிவிடும் என்று நபிசாமி சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அதற்கு முன்னாடி அபூபக்கர் தான் அவங்க ஆட்சி 2 ஆண்டுகள், உமர் தான் ஆட்சி 10 ஆண்டு, உஸ்மான் தான் ஆட்சி 12 ஆண்டு. சரிங்களா? உஸ்மான் அலி ஆட்சி, இப்படி ஆட்சி தொடரில் பார்க்கும்போது இமாம் ஹசன் அவருடைய ஆட்சி 6 மாத காலம் ஆட்சி. இதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 41 ஆட்சியை அது ஹசன் அவர்கள் முஆவியா அவர்களுடைய விட்டு கொடுக்குறாங்க. இது ஹிலாஃபத்துடைய அமைப்புல வரல. அவர்கள் எனவே தான் முஆவியா அவர்கள் அமீர் முஆவியா, அமீருல் முஃமினீன் என்பதாக அழைக்கப்படல, அமீர் முஆவியா என்பதாக அழைக்கப்பட்டது என்பதாக தப்சீர் இப்னு கசீர் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, இப்போ முஆவியா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு சில காலங்கள்ல தன் மகன் என்ன செய்யறாங்க, ஆட்சி பீடத்துல ஏற்றுவதற்காக வேண்டி, மகன் பேரு யசீது, கொண்டு வருவதற்காக முனைப்பு காட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், மற்ற மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்கள நான் என்ன செய்ய முடியும், இதை ஒத்துக்க வச்சுக்க முடியும், ஹிஜாஸ் பகுதி மக்களை மட்டும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அதற்காக வேண்டி மக்கா மதீனாவில் இருந்த மூத்த சஹாபாக்கள், குறிப்பா அப்துல்லா இப்னு ஜுபைர், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர், அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் போன்ற சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையை காட்டினாங்க. அதுக்காக வேண்டி கடுமையை காட்டின பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன செய்ய கடுமையோடு நடந்து கொண்டார். பிறகு முஆவியாவுடைய ஒஃபாத்துல நெருங்கிடுச்சு, ஒஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப யசீத் ஆட்சிக்கு வரான். யசீத் பேரு முஆவியா. ஹிஜ்ரி 60 ரஜப் மாதம் கிபி 680 யசீதிற்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த வருஷம் இது. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, வந்த நேரத்துல தன்னுடைய கவர்னர்கள் இருக்காங்க, ஆளுநர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஆளுநர்கள் மூலம் என்ன செய்யறான்னு சொன்னா, குறிப்பாக மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலம் அது உசைன் அவருக்கும் யாரெல்லாம் தங்கிட்ட தன் தந்தைகிட்ட பையத் செய்யலையோ அந்த மக்கள்கிட்டையும் கருமையை காட்ட ஆரம்பிச்சான். அது விளைவுதான் உசைன் அவங்களுக்கு கருமை காட்டப்பட்டுச்சு. உசைன் என்ன செய்யறாங்க, அங்கிருந்து உடனே மக்காவுக்கு போயிட்டாங்க, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போன பிறகு அங்க இருந்து என்ன செய்ய, அங்க இருக்கும்போது தான் கூஃபால இருந்து கடிதங்கள் வருது. கிட்டத்தட்ட 12,000 கடிதங்கள் வந்துச்சான். என்ன எதுக்கு தெரியுங்களா, நாங்க உங்ககிட்ட பைய செய்து உங்களை கலீஃபாக நாங்க நியமிக்கிறோம், அங்க இருக்கிறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி. எத்தனை கடிதம்?
1 2 இல்ல 12,000 கடிதங்கள் வந்திருக்கு. இப்போ உசைன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உசைன் அவங்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுங்களா? அவங்க ஆட்சியே பிடிக்கணும் என்பதெல்லாம் அவங்க எண்ணம் இல்ல. மாறாக ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய இறை ஆட்சி முறையிலிருந்து, ஹிலாஃபத் என்பது நமக்கு நபிசாசனமும் காட்டி தந்த ஒரு முறை தானே. அதிலிருந்து மன்னராட்சி என்ற முறைக்கு முஸ்லிம்களுடைய தலைமை மாறுவதை தடுக்கக்கூடிய பணி நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சு ஆகணுமே என்ற எண்ணம் உசைன் அவர்களுக்கு இருக்கு. இப்ப அந்த கடிதம் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ உசைன் அவங்க என்ன செய்றாங்க? பயணம் செய்வதற்காக தன்னுடைய குடும்ப மக்கள் எல்லாம் அழைச்சு கொண்டு கிளம்ப இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களும் சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேட்கல. அப்துல்லா இப்னு உமர் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களும் தடுக்கிறாங்க. அவங்க கேட்கல. அதே போன்று இன்னும் சில சஹாபாக்களும் சொல்லி என்ன செய்யல, அவங்க என்ன செய்யல, அவங்க போறதை நிப்பாட்டல. எச்சரிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாங்க? நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க கடிதம் எழுதியவர்கள் என்ன செய்வாங்க? வால் முனையில் நிப்பாட்டி என்ன செய்வாங்க? உங்க கடிதம் நாங்க எழுதவே இல்லை, அவங்களாம் லெட்டர் எழுதவே இல்லை, அவரா சொல்றாரு என்பதாக சொல்ல வச்சிருவாங்க. நீங்க போகாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சும் என்ன செய்யல. உசைன் என்ன செய்யறாங்க? கிளம்ப ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? அங்க ஹிலாஃபத் என்னும் முறை வரணும், இறையாட்சி முறை வர வேண்டும், மன்னராட்சி வரக்கூடாது என்பதுல மட்டும்தான் அவங்க நோக்கம். அதற்காக வேண்டி கிளம்புறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். இப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க ஹிலாஃபத் மட்டும் அடிப்படையாக கொண்டு தானே போறாங்க. கிட்டத்தட்ட 1100 மைலுங்க. எங்க இருந்து? இங்க மக்காவில இருந்து அங்க போகிறதுக்கு, கூஃபாவுக்கு போகணும். ஈராக்குடைய கூஃபாவுக்கு போக 1100 மைல். கடுமையான கோடை காலம் அது. அவங்களுடைய பயணம் கூஃபா நகரை நோக்கி அவங்க போறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்க? தன்னுடைய உறவுகளில் ஒருத்தர் முஸ்லிம் அக்கீல் என்பவரை முன்னாடி அனுப்புறாங்க, தூதுவரை அனுப்புறாங்க. எதுக்கு தெரியுங்களா? அங்க போய் கூஃபா நகரத்துல மக்கள் நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு, என்ன சாதகமா சூழல் இருக்கா பார்த்துருவாங்கன்னு சொல்லி. இவர் போனாரு. போனவொடனே அங்குள்ள மக்கள் இவரை வரவேற்றாங்க. இவரை கண்ணியமா தங்க வச்சாங்க. உடனே இவர் பார்த்தாரு, பரவாயில்ல, நல்ல சூழல் தான் இருக்கு. கடிதம் அனுப்பிச்சாரு. என்ன கடிதம் தெரியுங்களா? நீங்க வரலாம், நான் எல்லாம் உங்க வரவேற்க ரெடியா இருக்கிறாங்க, நீங்க வந்துடலாம் என்பதாக அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சவொடனே என்ன செய்யறாங்க? இந்த செய்தி இமாம் ஹுசைன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க பாதையில இருக்கிறாங்க. சரி, இவங்க சந்தோஷமா செய்யறாங்க, கிளம்பி போய்கொண்டே இருக்கிறாங்க. 2வது இடத்துல அவங்களுக்கு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுங்களா? முஸ்லிம் அக்கீல் இவங்க அமிச்சாங்கல்ல தூதுவரா, இவரையும் அவருக்கு அடைக்கணும் அளிச்ச ஹானிபின் உருவா 2 பேரையும் அந்த நாட்டுடைய கவர்னர், ஆளுநர் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செஞ்சிருக்காங்க? கைது செஞ்சு அவங்க தலையை துண்டிக்கப்பட்டுடுச்சு, அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு அப்படின்னு செய்தி வருது. இவங்க பாதையில கடிதம் வந்த பிறகு மகிழ்ச்சியோடு போய் கொண்டிருக்கிறாங்க. செய்தி வருது. உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று என்ன செய்றாங்க? ஓதி என்ன செய்றாங்க? அவங்க திரும்ப சஃபரை துவக்குறாங்க, பயணத்தை துவங்குறாங்க. பயணத்தை போய் கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப என்ன செய்றாங்க? கொஞ்ச தூரத்துல ஒரு படை, 1000 பேர் கொண்ட ஒரு படை என்ன செய்ய, அவங்க எதிர்கொண்டு தடுக்குது. நீங்க மேற்கொண்டு போகக்கூடாது, வழியை மறைக்கிறாங்க. உசைன் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 2 பேருக்கும் 2 பிரிவுக்கு மத்தியில சின்ன ஒரு கோபம் மூட்டக்கூடிய செயல்கள் ஏற்படுது. ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உசைன் அவங்க என்ன செய்றாங்க? கூஃபா நோக்கி பயணம் மேற்கொண்டு பயணத்தை தொடர்றாங்க. பயணத்தை தொடரும் போது இது இடையில திரும்ப என்ன செய்யுது? ஆளுநர்கிட்ட உபைதுல்லா கிட்ட இருந்து கடிதம் வருது. அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்கள அங்கிருந்து வேற இடத்துக்கு மாற்றணும், நீங்க அங்க தொடர விடக்கூடாது என்பதாக அவங்க என்ன செய்யறாங்க? பண்றாங்க. ஆனாலும் என்ன செய்யல, உசைன் அவங்க போய் கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக பார்க்கும்போது தான் இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு நண்பர்களே. இப்போ இது கடைசியில அவங்க ஒவ்வொரு இடத்துல தடுக்கப்படுறாங்க. பிறகு ஒரு கட்டத்துல இமாம் ஹுசைன் அவர்கள் எதிர்ப்பு அலைகள் அதிகமாயிடுச்சு. ஒரு படை தடுக்குது. அந்த படையில பார்த்து யார் இவங்களுக்கு கடிதம் எழுதுனாங்களோ அவங்களும் எதிர்ப்படையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு விஷயம் விளங்குது. நம்ம என்ன செய்யப்படுது? நமக்கு நம்ம வரவேற்றவங்க கூட நமக்கு எதிரியா நிக்கிறாங்க. விளங்கி கொண்டு செய்றாங்க, நாங்க ஹிஜாஸுக்கு நாங்க திரும்பி போறதுக்கு அனுமதி கொடுங்க, மக்காவுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லும்போது கவர்னர் மூலம் செய்தி வருது, அவங்கள அனுப்பக்கூடாது, இவங்களை தண்ணி இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டணும்னு சொல்லும் போது அதை மீறி என்ன செய்யறாங்க? இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு போய் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க போறாங்க. கடைசியில கர்பலா என்ற இடத்துக்கிட்ட வரும்போது இப்போ என்ன செய்யறாங்க? கேட்கறாங்க, இது என்ன இடம் கர்பலா? உடனே அங்க ஒரு கூடாரத்தை போடுங்க அப்படின்ட்டாங்க. இமாம் ஹுசைன் அவர்கள் கூடாரம் இடையே வைக்கப்படுது. கூடாரத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க இருக்கிறாங்க. இப்போ
அந்த எதிரி படைகள் அங்கேயே இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழியுது. என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்க கூடாரத்துல முற்றுகையிடப்படுது. பிறகு கூடாரம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கூடாரம் எரிக்கப்படுது. அந்த கூடாரத்துல இருக்கிற ஆண்கள் பெண்கள் இஸ்லாமிய அந்த நபிசாரம் குடும்பத்துல பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் செய்யறாங்க, ரொம்ப சிரமத்திற்குள்ள ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போருடைய துவக்கத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல அப்ப சொல்லப்படுச்சு, நீங்க ஒரு இரவு தாமதப்படுத்தணும்னு சொல்லும் போது முஹர்ரம் 9ஆவது நாள் போர் துவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு இரவு தாமதப்படுத்தி அடுத்த நாள் முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு என்ன செய்யுது, யுத்தத்துடைய நிலை ஏற்படுது. நபிசாசமாவுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் இருந்தது என்னவோ குறைந்த நபர்கள், 72 நபர்கள் தான். ஆனா அவருக்கு எதிர்த்த படை எத்தனை தெரியுங்களா? 5-6 நபர்கள் இருந்தாங்க. எதிரி படைகள் 5-6 நபர்கள் இருந்தாங்க. அது உசனாவுடைய குடும்பத்துகள், அசனாவுடைய பிள்ளைகள், உசனாவுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எல்லாம் ஒன்றா என்ன செய்யப்பட்டாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க நண்பர்களே. அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் மிகுந்த போராட்டம் எதிர்ப்பு என்ன செய்யறாங்க, யுத்தங்கள் செஞ்சு என்ன செய்யறாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருந்தாங்க. கடைசி கட்டமாக நாம் பார்க்கணும்னு சொன்னா எல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க, எல்லாம் ஷஹீதாகிட்டாங்க. ஹசன் அவனுடைய பிள்ளைகள், இமாம் ஹுசைன் அவனுடைய பிள்ளைகள், நபிசாசனுடைய குடும்பத்து உறுப்பினர்கள், அஹ்லு பைத் என்று சொல்றோமே, இவங்க எல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க. இதற்கு பிறகு களத்துல இருக்கிறது யாரு? அது உஸ்மான் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு சிறு குழந்தை, 6 மாச குழந்தை இருக்கு. அந்த 6 மாச குழந்தை தண்ணி தாகத்தை அழுகுது, தண்ணிக்கு வெளியே போகணும். இவங்க என்ன செய்யறாங்க, குழந்தைக்கு தண்ணி கொடுப்பதற்காக கொண்டு போகும்போது ஒரு எதிரி ஒரு அம்பை எய்கிறா, அந்த குழந்தை மேல பட்டு அந்த அம்பு எய்து அந்த குழந்தை துடிச்சு அந்த குழந்தை ஷஹீத் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன செய்யறாங்க, அவர்கள் மன தைரியத்தை உண்டாக்கி கொண்டு செய்யறாங்க, அவங்க போரிடுறாங்க, கடுமையாக போரிட்டாங்க. அல்லாஹுடைய நாட்டம் அவங்க எந்த அளவுக்கு எதிர்கொண்டாங்கன்னு சொன்னா அதனுடைய பலன் அவங்க உடல்ல 33 குத்துகளும் 34 வால் வெட்டுகளும் அவங்களுடைய உடல்ல இருந்ததாக வரலாற்றுல நம்ம பார்க்க முடியுது. ஆக இதெல்லாம் இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, கடைசியில அந்த வருஷம் அவங்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதோடு இல்லாம அந்த தலை அவங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவங்க தலையை வெட்டப்படுது. அவங்க தலை வெட்டப்பட்டு அந்த ஆளுநர் உபதுல்லா ஜியாது கிட்ட கொண்டு போயிடுச்சு. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த தலையை வச்சுன்னு செய்யறான், கிண்டல் பண்றான். எனவே இந்த ஒரு நிகழ்வை தான் வரலாற்றுல உலக முஸ்லிம்கள் அனைவரும் வேதனையை துன்பத்தை ஏற்படுத்திய நாளுன்னு சொன்னா அது மிகையாகாது உறவுகளை. இதுதான் முதல்ல சொன்னோம். உண்மையிலேயே துக்கம் நம்முடைய தொண்டையை அடைக்கும். ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் துக்கத்தை நாளாக அந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, மார்க்கம் அதுக்கு நமக்கு வழிவகை செய்திருக்கிறதான்னு சொன்னா இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஷஹீத் ஆகுவதும் கூட ஒரு பாக்கியமாகவே இஸ்லாம் சொல்கிறது. எனவே அது அவர்களுக்கும் அல்லாஹிற்கும் உள்ள விஷயம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அது ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் தந்தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை, மாற்று கருத்திற்கு இடமில்லை உறவுகளை. ஆனால் நாம் அதை ஒரு வேதனையான துக்கமான நாளாக பார்க்க வேண்டுமா என்று சொன்னால் நான் சென்ற பதிவிலே சொல்லியிருந்தேன், அவ்வாறு செய்யக்கூடாது. அந்த ஒரு நாளை கணக்கிட்டு நாம் துக்கம் அனுஷ்டிப்பதோ, மாறில் அடித்துக் கொள்வதோ, காயங்கள் ஏற்படுத்திக் கொள்வதோ, ஒப்பாரி வைப்பதோ கண்டிப்பாக நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய நடைமுறை அல்ல. மாறாக என்ன செய்ய வேண்டும், ஆஷுராவுடைய தினம் அன்று வெற்றி கொடுக்கப்பட்ட மூசா கூட்டத்தில் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு வெற்றி கொடுக்கப்பட்ட தினம் அன்று. எனவே மார்க்கம் அந்த நாள் நமக்கு காட்டி தரக்கூடிய அமல் நோன்பு. எனவே நாம் 2 நோன்புகள் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலிகளை கேட்க வேண்டும். அவர்களுக்காகவே நாம் துவா செய்ய வேண்டும். மூட பழக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் மூட பழக்கங்களை விட்டு நாம் காக்க வேண்டும். அதற்காக வேண்டி அவரிடத்தில் மிகுந்த அறப்பணி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மை நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. மட்டுமின்றி இந்த ஆஷுரா தினத்தை நாம் சங்கைப்படுத்தக்கூடிய உம்மத்துகளாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.